இன்னைக்கு நாம ஒரு செம்ம சுவாரஸ்யமான கதை கேட்ட போறோம். ஒரு புத்திசாலி ஆட்டுக்குட்டியோட கதை இது. ஆரம்பிக்கலாமா? ஒரு அழகான கிராமம். அங்க குறும்புத்தனம் நிறைஞ்ச ஒரு குட்டி வெள்ளாடு ஜாலியா துள்ளி விளையாடிட்டு இருந்துச்சு. ரொம்ப உற்சாகமா அந்த குட்டியாடு, அம்மா நான் கொஞ்சம் வெளியே போய் விளையாடட்டுமா அப்படின்னு கேட்டுச்சு. அம்மா ஆடு, ரொம்ப தூரம் போகாத, காட்டு பக்கம் ஒரு ஆபத்தான நரி இருக்கு அப்படின்னு அன்பா எச்சரிச்சாங்க. ஆனா பாருங்க, அந்த குட்டி ஒரு வண்ணத்த பூச்சில துரத்திக்கிட்டே தனக்கே தெரியாம அடர்ந்த காட்டு பக்கமா போயிடுச்சு. வாவ், என்ன ஒரு அழகான பட்டாம்பூச்சி அப்படின்னு ரசிச்ச அந்த ஆட்டுக்குட்டி அம்மாவோட எச்சரிக்கைய சுத்தமா மறந்துடுச்சு. சரியா? அப்போ புதருக்கு பின்னாடி பதுங்கியிருந்த ஒரு தந்திரமான நரி ஹஹஹா அப்படின்னு வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே இது கவனிச்சுது. அந்த நரி புதரை விட்டு வெளியே வந்துச்சு. முகத்துல ஒரு பெரிய போலி சிரிப்போட குட்டிய மெதுவா நெருங்குச்சு. குட்டி, பயப்படாதே, நான் உன்னோட நல்ல நண்பன் அப்படின்னு அந்த நரி ரொம்ப இனிமையா பேசுற மாதிரி நடிச்சுது. இதை கேட்ட ஆட்டுக்குட்டிக்கு கொஞ்சம் பயம். உண்மையாவா? ஆனா நரிக்கிட்ட போக கூடாதுன்னு அம்மா சொன்னாங்களே அப்படின்னு தயங்குச்சு. உடனே அந்த நரி, அதெல்லாம் வெறும் பழைய கதை, நான் ரொம்ப ரொம்ப நல்ல நரி அப்படின்னு போய் சொல்லுச்சு. இதுதான் கதையோட ட்விஸ்ட். அந்த அப்பாவி ஆட்டுக்குட்டி இந்த தந்திரமான நரியோட வலையில விழுந்துடுமா என்ன? ஆனா நம்ம புத்திசாலி ஆட்டுக்குட்டி பயப்படல. சட்டுன்னு யோசிச்சு தூரத்துல இருக்கிற தன் கிராமத்தை ஒருக்கணு திரும்பி பார்த்துச்சு. செம புத்திசாலித்தனமா. சரி, நீங்க நல்ல நரின்னா நேரா ஏன் அம்மா கிட்டயே போய் கேப்போம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுச்சு. இத சுத்தமா எதிர்பார்க்காத நரிக்கு செம்ம கிளி. அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு ரொம்ப பதறிப்போச்சு. கரெக்டா அந்த நேரம் அம்மா, ஆடும் கிராமத்து நாய்களும் ஆட்டுக்குட்டிய காப்பாத்த காட்டை நோக்கி வேகமா ஓடி வந்துச்சுங்க. ஓடி வந்த அம்மா ஆடு, என் குட்டியா ஏமாத்த நினைச்சேன் அப்படின்னு பயங்கர கோபமா அந்த நரிய பார்த்து கத்துச்சு. பயத்துல உறைஞ்ச கோழ நரி, ஐயையோ ஆழ விடுங்கடா அப்படின்னு கத்திக்கிட்டே காட்டுக்குள்ள தலை தெறிக்க ஓடிய போயிடுச்சு. அந்த அழகான மாலை நேரத்துல நம்ம ஆட்டுக்குட்டி எந்த ஆபத்தும் இல்லாம அம்மா கூட சந்தோஷமா வீட்டுக்கு திரும்புச்சு. அறிவோட செயல்பட்டா எந்த ஆபத்திலிருந்தும் சுலபமா தப்பிக்கலாம் அப்படின்னு அம்மா ஆடு ஒரு சூப்பரான பாடத்தை குட்டிக்கு சொல்லிக் கொடுத்துச்சு. ஆட்டுக்குட்டியும் கண்டிப்பா அம்மா, இனிமே ரொம்ப கவனமா இருப்பேன் அப்படின்னு சொல்லுச்சு. உங்களுக்கும் இந்த கதை பிடிச்சிருக்கும்